அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் கீமா. ஒரே மாதிரி நம்ம சமைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சோம்னா வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால் இன்றைக்கி நம்ம சிக்கன் கீமா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி பாருங்கள். 100 கிராம் வெங்காயம், இந்த மாதிரி நீல வாக்கில் சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மிளகாய்த்தூள். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, இது மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், இது தேவையான அளவுக்கு எல்லா ஸ்பைசஸும் இதில் இருக்குது. இப்போ தாளிப்பு ஆரம்பிக்கலாம். நாம் ஒரு டிஷ் செஞ்சோம்னா சாப்பிட உட்கார்றவங்களுக்கு அப்படியே வாயில் எச்சி ஊறணும். அப்போ தான் அவங்க ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்து இதை நல்லா செவக்க வறுத்துக்கிறணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்ததையும் தக்காளியை சேருங்க. தக்காளி சேர்த்து 2 வதக்குன பிறகு நாம் எடுத்து வச்ச கீமா, சிக்கன் கீமா போன்லெஸ் இதில் சேர்க்கணும். சேர்த்து இந்த எண்ணெயிலேயே அது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். சிக்கனை நம்ம கழுவி சுத்தம் பண்ணும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம், தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ சீரகத்தூள் சேர்த்துக்கிடலாம், கரம் மசாலா சேர்த்துக்கிடலாம், சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம், காஷ்மீரி சில்லி பவுடர், அதோட கொஞ்சமாக மிளகாத்தூள். இந்த காரம் அதிகமாக இருக்கக்கூடாது, வெயில் நேரம் அப்படின்றதுனால காரத்தை ரொம்ப குறைச்சி தான் நம்ம சேர்த்து சாப்பிடணும். சிக்கன் வேக வச்ச தண்ணியவே நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சால்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மசாலில் சால்ட் இருக்கும் சிக்கன் மசாலாவில். இப்போ இதை மூடி வச்சு குக் பண்ணி கருவேப்பிலை, மல்லித்தலையை போட்டு இறக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நல்ல கீமா எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு. நம்ம இப்போ ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு வாயில் எச்சி ஊறும். அந்த அளவுக்கு இது ஒரு டேஸ்டான ஒரு டிஷ்ஷு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் சப்பாத்தி, நான், தோசை, இட்லி எல்லாத்துக்கும், சாதம் எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தமான டிஷ்ஷு தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.